என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவர் வந்து ஐடியாலஜிக்கல், அதாவது இவர் சார்பம் வந்து வலது சார்பியம் காட்டுறாரு, பயஸ் மிஸ்கண்டக்ட், பயஸ் வந்து ஒரு சார்பியம் போறாரு, ஒழுக்கமற்ற. என்ன ஒழுக்கமற்ற? முக்கியமாக ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல அவர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சார்ந்தவர்னால வேற கம்யூனிட்டியில் இருக்கவங்கள வளர கூட விடல கூட இருக்க அட்வொகேட் அப்படின்றத சொல்லி தான் இம்பீச்மெண்ட் கூட அவங்க போடும்போதும் இந்த குற்றச்சாட்டு திமுக வந்து வச்சிருந்தாங்க. அதாவது முதல் முறையாக 4 ஜட்ஜஸ் தான் பெரிய இம்பீச்மெண்ட் ஆயிருக்குங்க இது வரைக்கும். 1947 2026 வரைக்கும். ஒன்று ஜஸ்டிஸ் ராமசாமி 1991, 93, 2011 கல்கட்டாலேருந்து சௌமித்ரா சென், அப்புறம் ஜஸ்டிஸ் தினகரன், அது வந்து 2018 நினைக்கிறேன். அதே 2018 சுக்லான்னு ஒரு ஜட்ஜு நீதிபதி. 4 பேரும் மெயினாக கரப்ஷன் துஷ்பிரயோகம் தான். முதல் முறையாக இந்திய நாட்டு வரலாறுலையே இவர் வந்து ஒரு பக்கம் கொள்கை சார்பு காட்டுறாருன்னு சொல்லி இம்பீச்மெண்ட் ஒரு மோஷன் கொண்டு வந்த திமுக ப்ளஸ் சமாஜ்வாதி பார்ட்டி ப்ளஸ் காங்கிரஸ் இந்திய கூட்டணி தேவையில்லாமல் ஒரு ப்ரூஃப். மற்ற 4 கேஸுனா இவ்வளோ காசு எடுத்துருந்தாங்க, ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு, 2-3 கேஸில் ப்ரூவ் ஆகிடுச்சு. லோக்சபா மோஷன் 4 பேரும் இம்பீச்மெண்ட் பண்ணல. இட்ஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர். யாருமே இது வரைக்கும் இம்பீச் ஆகலை. ஐடியாலஜிக்கல் சார்பியத்துக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் வந்த முதல் முறை ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுக்காக தான். அநியாயம், வெறும் அநியாயம். அதுவே எங்களுக்கு வயிறு எரிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 முதல் முறையாக 50 ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் ஒன்று கூடி இது வந்து ஜுடிஷியரிக்கு, நீதித்துறைக்கே ஒரு பெரிய களங்கம், இது மாதிரி பண்ணுறது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தாங்க.